ஃபர்ஸ்ட்டு உங்கள பார்த்தோனே ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, ஆ பேராயர் வேடம், கழுத்துல வந்து சிலுவை அணிந்திருக்கீங்க. ஆ பட் வந்து இந்துத்துவத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பாஜகவுக்கு உங்களோட ஆதரவு ஏன்? நல்ல ஒரு கேள்வி கேட்குறீங்க. இது அநேகர் கேட்குற கேள்வி தான். அநேகருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இப்போது பாஜக என்பது ஒரு கட்சி தான். அது ஒரு மத சார்புடைய கட்சி என்று சொல்வதெல்லாம் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதை நான் என்ன செய்யக்கூடாது, உண்மை என்று சொல்லி எடுத்துக்கொண்டு அதையே நான் தவறாக புரிந்தல், மற்றவங்க இருக்கிற அதே புரிதல் எனக்கு இருந்துச்சுன்னா நான் ஆன்மீக தலைவனாக இருப்பதற்கே தகுதி இல்லாதவன் ஆயிடுவேன். முதல் காரியம். அடுத்தது, பிஜேபி கட்சியில் இருக்கிறவர்களும் மனிதர் தான், மற்ற கட்சியில் இருக்கிறவரும் மனிதர் தான். ஆகவே என்னுடைய ஒரே எண்ணம் என்னன்னா, மதங்கள் என்பது இந்தியாவில் மட்டும்தான் பேசப்படுகின்ற ஒரு காரியம். விசேஷமாக ஆசிய கண்டத்திற்கு நிறைய எல்லா நாட்டுக்கும் நான் போயிருக்கிறேன், மேல் நாட்டுகளுக்கும் போயிருக்கிறேன், சரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் நான் போயிருக்கிறேன். மதத்தை குறித்து பேசுவது இந்தியா மட்டும்தான். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா கூட இருக்குது. அந்த ஸ்ரீலங்கா நாட்டில் கூட மதத்தை குறித்து யாரும் அவ்வளோ பெருசாக பேசுகிறதும் கிடையாது. அதனால் இந்தியாவில் உள்ள சில காரியங்கள், அதாவது மதம் என்கின்ற இந்த காரியம், நான் எப்பவும் என்ன சொல்லுவேன்னா, மதம் யாருக்கு தான் பிடிக்கும்? யானைக்கு தான் பிடிக்கும். நம்மளாம் மனுஷர்களுக்கு ஏன் மதம் என்கின்ற ஒரு காரியத்தில் இன்னும் இருக்கிறாங்க என்பது எனக்கு புரியாத ஒரு காரியம். அதனால் என்னுடைய பார்வையில் எல்லாரும் மனிதர்கள், அவ்வளோதான். அவங்க மதமாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், நீங்கள் எந்த கடவுளையாக கும்பிட்டுட்டு போங்க, அது உங்களுடைய பிரியம். இதை நான் பாகுபாடற்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியது தான் ஆன்மீக தலைவனுக்கு அழகு. ஓகே ஐயா. ஆமாம்.